கால்நடை தீவன ஊழல் வழக்கில் சிறை தண்டனை பெற்ற லாலுவின் ஜாமீன் மனுவை ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கால்நடை தீவன ஊழல் வழக்கில் பீகார் முன்னாள் முதல்வரும் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவருமான லாலு பிரசாத்துக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதித்து ராஞ்சி சிபிஐ நீதிமன்றம் கடந்த 3ஆம் தேதி தீர்ப்பளித்தது. அதைத் தொடர்ந்து ராஞ்சி பிர்சா முண்டா மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட லாலு சார்பில் ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தில் அப்பீல் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு விசாரணைக்கு வந்தபோது வயது மற்றும் ரயில்வே அமைச்சராக திறம்பட பணியாற்றியது, ஊழலில் தொடர்பை நிரூபிக்க சிபிஐ தவறியது ஆகிய காரணங்களை கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்க வேண்டும் என லாலு தரப்பு வக்கீல் வாதிட்டார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிபிஐ தரப்பு வக்கீல் வாதிடும் போது ஊழலுக்கான கிரிமினல் சதியில் லாலு ஈடுபட்டது விசாரணை நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். मेरा माइंड ठीक नहीं है, अभी हम नहीं बोल सकते हैं कुछ. ये बहुत अनफॉर्चुनेट है एंड माय एडवोकेट हैज प्लेस्ड एवरी मटेरियल, ऑल द मटेरियल, सभी लोग सब कुछ दिया, उसके बाद भी पता नहीं कैसे रिजेक्ट हो गया. आई डोंट नो. इट इज अनफॉर्चुनेट नॉट for all the people of Bihar. It's very unfortunate. லாலு மீதான இன்னும் பல கால்நடை தீவன ஊழல் வழக்குகள் விசாரணையில் இருப்பதால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று சிபிஐ வக்கீல் முன்வைத்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி லாலுவின் ஜாமீன் மனுவை நிராகரித்து வியாழனன்று தீர்ப்பளித்தார்.